கண்டுபட்டி விரட்டு மஞ்சூரட்டு பயலு பேரு போன ஊரு. கண்டுபட்டி மஞ்சூரட்டுனா வண்டி கட்டிட்டு வருவார். அதே மாதிரி மஞ்சு வரட்டு எதா இருந்தாலும் என்ன சொல்றேன், இளைய சமுதாயம் தம்பிகளுக்கெல்லாம் மாடு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல நீ மடக்கி புடி, அப்படியே ஆய்வுன்னு சொல்லிட்டு போய் பானிபூரி வித்த வேந்த ஐஸ் விற்கிறாங்க, இவங்கள குத்தி தூக்கி விடுது. அதனால ஆனா ஐஸ் வண்டி சேஃப்டியா ஏறி உட்காந்துக்கிட்டே பானிபூரி தான் மாட்டிக்கிறோம். மாடு கொண்டு போய் அப்படி குத்தி கலச்சு விடும். புளிச்ச மூட்டாட்டி 2 பேரும் பானிபூரியை படக்கு வாங்கி மஞ்சு வரட்டையும் முடிச்சு போகும். சரி, இதுனாச்சு அப்படின்னா இந்த வாடியில பார்த்துருக்கியா, ஓனர் பெரிய புல்டாப்லாம் பண்ணுவாங்க. நெஞ்சு கட்டிக்கிட்டு வெளியே வந்தவனே மாட்டை ஊயின்னுவேன். ஆனா கிளம்பி விட்டு கடைசியில் அவன் குத்து வாங்கிட்டு பெரிய ஆஸ்பத்திரி வச்சு சேர்த்துக்குவேன். என்ன உங்க மாடி உங்களை பாஞ்சு விடுச்சு, அது அங்க அடையாளம் தெரியல. அம்மா மாடு உன்னை மோந்து வாத்து கொண்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு உன்னை நக்கிட்டு போகும். 5 அறிவு உள்ள காளை தன்னுடைய வளர்ப்பவனுக்கு பேர் வாங்கி தர யாரையும் பாயும். இதுதான் உண்மை. என் தமிழை வந்து பாயிர மாட்டை கொம்ப பிடிச்சி அப்படி ஏறி சவாரி செய்வேன். வெளிநாட்டில் ஜல்லிக்கட்டு வச்சிருக்காங்க. ஒரு கம்பியை திறந்து விட்டா சரட்டுன்னு ஒரு மாடு வரும். வெதர் மட்டும் தாலி 7 இல்லை இருக்கும். அவர் உடனே துணியை காட்டுவார். ஓகே போதும் கொண்டு போய் அடைச்சிருவாங்க. மாடு சாணியை போடணும், கிளீன் பண்ண ஓசை அடிச்சுருவேன். ஏன்னா அந்த மாடுக்கு பொட்டு அத்தை தண்டி இருக்குமா? ஏன் போய் கவக்கம் பட்டி வச்சு மட்டும் கூட போடாம என்ன மாடு கவட்டைக்குள்ள போச்சா என்ன பண்ணுவாங்க? சூம்பு வாங்கி வாசி நீ டைம் வெத்தலை போடுறியாடா? ஊரே தீ பிடிச்சி இருந்துச்சு. அவன் வெத்தலை போடுறது சுண்ணாம்பு கேட்க போனான். எழுந்துக்கிட்ட வீட்டில் போய் இப்படி சுண்ணாம்பு போடுங்க, வெத்தலை போட்டு போயிட்டு வாங்க முண்டை. அப்படியா? நாளையில குடும்பம் நடத்துற அந்த வீர தமிழச்சி நாம கும்பிடணும்ப்பா. எல்லாம் முதல்ல போனா இருள் அடிக்க வச்சு போடுவேன். அது வந்து இப்படி நிற்கும் பால் சம்போடையுமே. அதை பார்த்துட்டு அத்தாடி ஆந்திர அப்படின்னு வெளியே ஓடி போய் விளக்க மாத்திரம் தலையில அடிச்சுக்கணும். வேப்பைய மேலே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்வான் கோடைகிரி குமரன் கோயில்பட்டி செல்வா 1 நிமிஷத்துல ஆடுறா. நீ என்ன சொல்லும் போது எங்க அக்காவை நான் உனக்கு கட்டி கொடுத்து எங்க அப்பா வேணாமிட்டேன். நான் கட்டி கொடுத்து உனக்கு தான் மச்சேன். எங்க அக்காவுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஏன் மச்சான் உன் தங்கச்சியை நான் சென்னையாக்கப்பட்டவாறு பெரும்பாங்க. 1 மணி நேரம் பேசுவாங்க. கடைசியில் வந்து கொஞ்ச நேரத்தில் பாஞ்சிருவாங்க. போதும் முத்தியும் கடைசி போல கேட்பாங்க. தர மாட்டாங்க. கம்மாக்கில் அடிச்சு பீர் பாட்டில் குத்திக்கிட்டு அவன் எல்லா மகனும் முடித்தாய் மகன் தேஜில் இருக்காங்க. புதுக்கோட்டை நீலகண்டன் கம்கியர் தாள கலைஞர் அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருமே நான் 3 பேரும் பேரை சொல்லும் போது அவரோட திறமையை காமிச்சாங்க. தாளக்காரை எப்போ பார்த்தாலும் ஜெயிலில் என்னமோ பிளாக்கில் சரக்கோட்டை மாதிரி இருந்தால் கிண்ணு 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 கிண்ணுன்ற. இப்போ என் அன்பு உறவுகளுக்கு முன்னாடி உன்னை வெட்ட வெளிச்சம் போக்கஸில் உன்னை காட்டி கொடுக்குற நேரம் இது. கரெக்டாக போடணும், இல்லைன்னா மணி கட்டரை ஒடிச்சு சூம்ப விட்டுருவேன். பயப்படல. ஏன் பயப்பட? மணி கட்டம் மசர் அலசுதடா. நல்வாக்கு நீ கூடடி. இப்போ தானே நான் கண்டுபட்டியிலேயே பஸ்ஸில் ஏறேன். சிவகங்கை போயிட்டு ஏறாங்க. நீலகண்டா அப்போ நீளமாக வெட்டி போடுவேன். உழுக்குமா புது நீ பாட்டு ஒன்று பாரு. தாத்தா 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 குடி கொடு. அந்த பாட்டு கிடையாது. தாத்தா தாத்தா சவிக்கமா. ஓ மை காட். உங்க அப்பையாத்தா கண்ட கனவு நிலைக்குமா? வீட்டுல 4 நாளைக்கு வேலைக்கு போகட்டாண்டா உண்டா பானையெல்லாம் அடகு கடைக்கு போகாம நிக்குமா? தாத்தா அங்க என்ன தெரிகிறது? ரொம்ப ரசிக்கிறிய. நம்ம கர்நாடக சங்கீதம் நான் பார்த்த மாதிரி. ஓஹோ தாளம் போட மிஸ்டர் மூஞ்சூர் முண்டை. தாளம் போட ஏதோ வேணும் சொல்லும் மனமே சிக்கனாண்டா. அண்டையாட்டதுக்கெல்லாம் தாளம் போட்டான் பாடுறேன். வந்தாடா டைம். ஏய் நீ போய் எங்கேயாவது பிள்ளையார் கோயிலில் தாளம் போட்டு சுந்தரம் தெரியும். ஓ பஜனைக்கு தாளம் போட்டு பொங்கச்சோறு வாங்க போட்டானே. பல நாள் நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. 31 வருஷம் சாமி அழைக்க போறேன். கண்டுபட்டி இங்க இருக்கு இந்த காளியம்மை உள்ளங்குடி
மீனாட்சி 7 கன்னிமார்களும் தீர்த்தக்கரரா தாயமங்கல முத்துமாரி கலிஜரி காளிமுனியா உடமரத்தன் கொத்தக்காலை சப்பானி உருகால நொண்டியா மேலமட கம்மாயில கலங்கு பாஜனம் இங்க இருக்க மாட்டேன்னு கருப்பாயூர்ல வீட்டு இருக்கக்கூடிய என் பாண்டிமுனி எல்லா சாமியும் இங்க வீரம் குறையாம இருக்கா இருக்கு. சாமி ஆடக்கூடிய என் நல்லாடிகளே 10 கோடி பெருமக்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சாமி ஆடும்போது உங்க உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா மங்குன்னு ஆடி விட்டு செய்தி வீடி முடிஞ்சு வச்சு என் கணேஷ் மேல கொட்டி போச்சு நீங்க வரக்கூடாது, தெரிஞ்சு போ. அதே மாதிரி இந்த டால்பின் மாதிரி எவனாவது வந்தேன் தெரிஞ்சேன். எந்த இளைஞர் ஆடினாலும் கனி அந்த மது செக் பண்ற மிஷினை வச்சு அவனை ஊத சொல்லி அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் 1/2 மணி நேரம் ஆடினேன். என்னன்னு உட்காந்து பீது குறைஞ்சு வச்சு ஆடி இருக்கான்டா. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? சார் போச்சு நல்ல எக்கோ ஏத்து. உண்மையிலே சாமி இங்க இருக்கு இருக்கணும். இந்த ஊர்ல சாமி இல்லைன்னா அப்புறம் அவ்வளவுதான். சாமி இருக்கு. ரஞ்சிதப்பட்டி காளியம்மா இரம் குறையலடா. அது ஒரு காலம் கண்டுபட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள இந்த ஊருல குடிக்க ஊரலே பாட்டங்க இங்க வந்த காலத்துல இங்க மேட்டுல குடிச ஓட்டாரு இந்த கண்டுபட்டி கிழவே. அப்ப பாரா 12 வருஷம் பாராமலை இல்லை கண்டுபட்டி நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த கிராமத்துல நான் பிள்ளை வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க கண்டுபட்டி காளியம்மே சாமிய. காளியம்மா அப்ப காளியம்மே ஆடும் போது அன்னை முடியாண்டி உடறங்கிய தலைய குலுக்கிய ஆடையில இந்த கண்டுபட்டி நாட்டுல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிழவி காட்டுல போய் மயிலிக்கிற முடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சி நம்ம கிழவி கோவக்கீர முடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே இந்த கண்டுபட்டி சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறையா? அதே நிலையில இந்த கண்டுபட்டியில நம்ம கிழவி உடையில இந்த கண்டுபட்டி காளியம்மனுக்கு இங்க உள்ள கருப்பனுக்கு முடியாட்டிக்கு நம்ம கிளவி சொன்னுச்சா நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் பூஜை ஜாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த கண்டுபட்டி கிழவே மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறையத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தள்ளா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்க அத்தீரம் வாசத்துக்கு அணக்கல்லும் ஒராறு கண்டுபட்டி கிழவே. என் கருப்பனுக்கு கோட்டூர் மாலைக்கு நம்ம கிழவே கோரிப்பாளைய விதிக்க அங்க தேங்காய் வளத்துக்கு இந்த கண்டுபட்டி கிழவே தேரு முட்டி விதிக்க அங்க பூப்பார தானியத்திய என் நொட்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை கருப்பாயூரணி வழியில மாட்டு வண்டி வரப்போது இந்த கண்டுபட்டி கிழவே பத்தி வந்த மாட்டு வண்டி வரும்போது அடக்கி கருப்பாயுள்ள பாண்டி முடி வண்டிய மறிக்கிற பாண்டி முனி ஐயா. அப்ப கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி
சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாதடா 1000 பாட்டில சாராய அப்படியாப்பா? எப்போ சுருட்டு வாடா அடிக்குதுடா 1000 பாட்டில சாராய வாண்டி முனி உனக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா என்னடா? 3000 பாட்டில சாராய என்னடா? என் ஜீவா பாட்டி முடிக்கு முடிநாக்குக்கு பத்தாதுடா எப்பா கலங்கடி படுக்கடா என் நொட்டி பயில காணாமுடா இந்த கண்டு பட்டி எல்லையில உனக்கு ஒரு கால நொட்டியாடா என் கலையறி நல்ல அம்மாயா சொன்ன சொல்லு தப்பாது என் கலையறி காளிமுடி ஐயா உனக்கு சொல்வாக்கு மாறாதுடா இந்த நாட்டு மக்க உனக்கு வீரல் என்ன கேள்வி பேசுவான்டா கொஞ்ச நேரம் ஊத்தான் தலைய விட்டு என் கலையறி காளிமுடி ஐயா உடம்புள்ள சத்தம் கேட்டுச்சுடா நம்பிட்டாண்டா கலையறி எல்லைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தாவ பாக்குறதுக்கு கண்டுபிடிக்கிட்டா முன்னாடி ஊத்து தண்ணி அலையடிக்கிறப்ப 10 நேரம் ஆச்சுடா காளிமுடி ஐயா கொஞ்ச நேரம் அந்த கண்டுபட்டி சாமிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழி பொட்டரில இந்த நாட்டு மக்களுக்கு நீ காமாடு தாமாடு காக்கணும் கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி மலையாள நாட்டுல எப்போ தத்தெடுத்த செல்லம் புள்ள என் கருப்பு உன்னைய மலையாள நாட்டுல உன்னைய ஊட்டி ஊட்டி வளர்த்த நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலதாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு நீ 18 நாடுகளையும் நீ படிக்க தாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான்னு பேருண்டு இந்த கண்டு பட்டியல எகர்படை உனக்கு வீரம் குறைஞ்சு போச்சாடா இல்ல உன் கச்ச கணக்குதான் இல்ல உன் பிறப்ப பேக்கரையா முச்சிருச்சா எந்த ஒரு குதிரையில வரப்போறேன் இந்த ஐயனார் இந்த கூட்டத்துல எந்த குதிரைடா கொஞ்சம் தான் குதிரை அப்ப அண்டை இல்லாத மலையாள நாட்டுல நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம்னு இந்த கண்டு பட்டியல எத்தனை பத்தினி மேல என் தீர்த்தக்கரை பொன்றாக்கி என் தாயமங்கல முத்துமாரி என் காளியாத்தா ஏய் கொஞ்ச நேரம் நீ வந்தரங்கு தங்க நல்ல
கந்துப்பட்டிக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா கந்துப்பட்டி கிராமத்திலே அகமுடைய இனத்திலே முதல் நாள் மண்டபம் படியா சாமி போடா தத்துவமா இருக்குதோ மாறையா இந்த சாமி போடா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே என்னை வளர்த்த என் தாய் கிராமம் பிள்ளத்தி விழாக்குளம் அதற்கு இடையே உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்து படிப்பறிவு இல்லாட்டாலும் நான் ஆடு மாடு மேய்த்தவன் என்பது எனக்கு பெருமை நான் ஆடு மாடு மேய்ச்சவன் தான் இந்த பப்புனு கோமாளி எம்கேஆர் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சோறு போட முடியும் ஏன்னா நான் பேர் வாங்கின நாட்டுல கோமாளி எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரியுமா மயிரை புடுங்குமா புடுங்கினா தாண்டா கோழி குழம்பு வைக்க முடியும் வெரி குட் நல்ல கொஸ்டின் தான் அள்ளி விடுறா நாடகம் பூரா அப்படித்தாங்க மதுரை புடிக்கிட்டே தீய வச்சுட்டேன் எரிஞ்சேன் கட்டில் விழுந்தேன் முளைக்குச்சி அடிச்சு வதா செத்துச்சு போட விதி விதி கிடையாது பேப்பூரி தகுதி வேணும்னே நாடகத்தை கெடுத்தி விட்டாங்க போட்டாங்க அறுக்கிற ஆளத்தான் வளர்க்கிற செம்புரி ஆட்டுக்குட்டி நம்பும் வெள்ளாட்டுக்குட்டி நம்பும் வளர்க்கிறவன் நம்பாது வளர்க்கிறாள் ஒரு சின்ன குட்டில இருந்து ஒரு கிடா குட்டி வளர்த்தாருன்னா அந்த கிடா குட்டிக்கு காலையில எந்திரிச்சவனே வேப்பங்குளை பிடிங்கி வைப்பாரு அருகம்புல்லு பிடிங்கி வைப்பாரு காத்திக்குளை கட்டுவாரு புண்ணாக்கு தண்ணி வைப்பாரு அசந்து மதியம் படுத்துடுவாரு அவர் கம்பு கூட்ட ஒரு பக்கம் கடிச்சு எடுத்துடும் மதுரை ஆனா வளர்க்கிறவன் நம்பாது இந்த வியாபாரியத்தை நம்ப அந்த கிடா குட்டி வியாபாரி வந்தவனே அந்த கிடா குட்டியை மதிக்கும் போது தொடையில ஒரு பொடி பிடிப்பார் கஜக் அப்ப அந்த கிடா ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அந்த வெதரை லேசா அந்த வியாபாரி பிதிக்கி பார்ப்பார் அப்ப அந்த கிடா நல்லா மூட ஏற்றி விடான் வீட்டுக்கு போனா ஆள் இல்லாதப்ப அடிச்சு விடாம போல சரின்னு நம்பி அந்த கிடா அவனை நம்பிடும் கொண்டு போய் காலையில 5 மணிக்கு தண்ணி வச்சு அழைச்சு போறேன் அதனாலதான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுதான் பாட்டு